அண்ணே, நீங்க நடுத்தருக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டா. ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்த என்ன உள்ள உட்கார்ந்த என்ன எல்லாம் ஒண்ணுதாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடி இருக்கிறது? எங்காவது குப்பைக்குழியில் போய் குடி இருக்குடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அந்த எச்சி போறீங்க நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அதை வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். சொல்ற கேளு. ஐயோ புடிங்கடா. டேய், நீ எங்க போனாலும் விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு போய் குடிச்சறேன். நான் நிக்க மாட்டேன். டேய், கால் ஒடி நீ வெடிச்சு தர மட்டுமா கிடியடா. பாரு அந்த எங்க போய் நாய விடாத. ஐயோ ஐயோ, யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே, புடிங்க. டேய் நில்லுடா நில்லுடா. டேய் நில்லுடா 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 டேய். ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுருங்க விட்டுருங்க. டேய், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் எங்க பேசுறேன்? இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு செய்யறேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஏன் சாமி, இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோட தான் கிளம்பி இருக்காங்க. இவனை ஒட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க. நீங்க பிரசிடண்ட் தானே பாக்கணும். ஆமா. வாங்க ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா, யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ, அந்த பாட்டி. சாமி நீங்க பாருங்க சாமி. ஏய், திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை பொளந்து. ஏய், ஐயோ, இருப்பா. ஏன் அடிக்கிறீங்க? ஏண்டி சனியனே, வீட்டுக்குள்ளே துப்புறியே, வெளியே போய் துப்ப வேண்டியது தானே? யார் பாத்து சனியா? என்ன என் வீடு சொத்த உட்காந்துட்டு என்னைய சனியாங்கறியா? இது என் வீடு, நான் அப்படிதான் துப்புவேன். போ போ போ. அப்படியே இடிச்சேனா? இடிச்சிருவியா? என் கை கூப்ப வைக்கப்பா. ஐயோ ஐயோ, அடிக்கிறாளே கொல்றாளே, கேட்கறது அது இல்லையா? ஐயோ ஏண்டா டேய், மகாலட்சுமி மாதிரி அண்ணன் மகளை அடிச்சு விரட்டிட்டேன். அவன் எங்க இட்லி கடை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்க தெருப்பறிக்கிட்ட பொறுக்கி கூட நடுவுல விட்டுட்டேன். அவன் என்னைய அடிக்கிறான் மிரட்டுறான். கேட்க மாட்டியா? கேட்க அடிச்சுக்கிறேன். ஆமா, நான் மட்டும் தான் சாக போறேன். நீங்க எல்லாரும் மொழி அடிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு கொல்றியா? கொல்லுடா கொல்லுடா, கொண்டு போட்டுறா கொண்டு போட்டுறா. ஃபேமிலி ஃபைட் வந்துட்டான். நாட்டாமே செத்தப்படி வர்றீல, சின்ன மேட்டர். பஞ்சாயத்து வீட்டு பஞ்சாயத்தை தீர்க்க முடியல, இவன் ஊர் பஞ்சாயத்தை தீர்க்க போறானா? வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன். ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா பாத்தேடா, ஊருக்கு வந்த புது வாத்தியார எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யார் இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யார் பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவினும் பையனும் தான். எங்கடா அவனுங்க? எங்க இருந்தாலும் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுற இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா, உங்க மனசுல என்னதானா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. ஐயோ நான் இல்ல சாமி. இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க இருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய், இதுதான் உனக்கு கடைசி முறை. இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன்.
அவன் பொண்ணு தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க நீங்க பயமுடுறா. ஏய், இந்த நாய்ங்களை அவுத்து விடுறா. நீங்க வாங்க. முதல்ல என்ன அவுத்துடுங்க. டேய் ஏண்டா என்ன அவுத்துடு சொன்னா ஐயோயா அடிங்க. ஐயோ சாமி ஆதே வந்து வாங்க. இல்ல சாமி. ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா? எங்க வாயை திறக்க விட்டாங்க, பிச்சு உதறிட்டாங்களே. காட்டு முராண்டி பசங்க. நேத்து அப்படித்தான் 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க. அவனுங்களை விட்டானுங்க, உங்களை போட்டு பிச்சு எடுத்திருக்கானுங்க. இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, அது எனக்கு தான் தெரியும். பாவம் படிக்காத ஜனங்க, நல்லது கெட்டது தெரியல. 4 எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும். படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவெல்லாம் ஒண்ணும். கதாயி இத்தனை நாள் உன்னை பார்க்கவே முடியல. சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன். 5-6 சோடி செருப்பு வித்துச்சு, அப்படியே ஓயாம வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்தா என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கதின்னு கிடக்கிறது, நீ உங்க ஆத்தா வீட்லயே இருக்கிறது. நாம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா. உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கொட்டும். இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன். அறிவு கட்ட கழுத. அவன் கூட சாவாசம் வச்சுக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது கொடுத்தான்னு வாங்கின எனக்கு பொண்ணே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அடிச்சே கொண்டுடுவேன். மாமா உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க மாமா. செருப்பால யாரடா மாமாங்கிற? ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன? நீ 4 இடத்துல செருப்பு தைச்சு பிழைக்கிற பைய நீ வந்து என்ன மாமாங்கிறியா? இத பாருடா, என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் என் பொண்ணு பக்கத்துல நெருங்க விட மாட்டேன். போடா. திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டே என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சு. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள கொடை சாஞ்சாமல் சாஞ்சிடுச்ச கேள்வி. கேள்வி என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கிழவி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. ரெடியா? ரெடி. ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? 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 இப்பதாம்மா ரைட்டு. ஆமா கண்ணு, அம்மா அப்பா விளையாட்டு விளையாட வேண்டிய வயசுல ஓட்டாஞ்சலி ஆடிட்டு இருக்கியே, ராங்கு தானே? இது கூட ராங்கு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டா இருந்தா இப்ப பூத்து குலுங்கறா. ஒரு நாளைக்கு பறிச்சிட வேண்டியதுதான்.
கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி, இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல. ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன, இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய? இது சவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. பாட்டு அதேதான். போதுண்டா, நிறுத்துறா. ஏய், ஆடி அசைஞ்சு வராம சீக்கிரமா வா. தண்ணி எடுக்க போற மாதிரி அவ வந்திருக்கா, எவனையோ தள்ளிக்கிட்டு போற மாதிரில வந்திருக்கா. இவங்க நல்லா இருக்கு, எங்க எடுத்திருப்பா? ஏண்டி, சேலை எங்க எடுத்த? மவராசங்கடியில எடுத்த? அதுதான் நல்லா இருக்கு. வரா வரா. நாளுக்கு ஒரு சேலையில வேலைக்கு ஒரு பூவுல தெற்கு தெருவுல இருந்து ஒத்தக்கடை சந்தை வரைக்கும் நான் தான் சீனி சக்கரை கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு செலுத்துக்கிட்டு இருந்தா மீச முளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும்? அரண்டு உருண்டு ஓடுற ஆத்த கரை ரெண்டும் தாண்டி காக்கும். ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடுக்கமும் தான் காக்கும். ஆயப்ப மடியில அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடுக்கமும் தானா வரும். அடுத்த வீட்டு குறியில இருந்தா அது எப்படிக்கா வரும்? பின்ன என்ன கோணங்கி? நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை பார்த்தேன். அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒண்ணாச்சே, நீ எப்படி பாத்திருப்ப? நான் பார்த்தது நீ முதல்ல கட்டினிய அந்த புருஷனை. 2-3 புருஷனுக்கு 5-6 பெத்த உனக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுரை மல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சீவி சிங்காரிச்சு நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க? ஏ சின்னதாயி, அடி ஆத்தாடி, நான் யாரையும் சாட பேசலையே. ஏங்கடி பேசித்தான் பாருங்களேன். பாவம் அந்த பொண்ணு, பச்சை மண்ணு, அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க? இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும். தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும். கிணத்துக்கு வந்த கதை ஏங்கடி நில்லுங்கடி, ஓடாதீங்க, பாக்கி இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம வா. அப்படியா? அப்படித்தான். ஏய், அங்க பாருடி. எங்க? வாமா, காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துனதுக்கு மருது தம்பி மனசுல பஞ்சராகி போயிடுச்சு. எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது, எடுத்துட்டு போதாயி. வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க. ஏண்டா கோணங்கி, நல்ல நாள் திருநாள் அதுவுமா ஏண்டா அழுவுற? ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லா ஆம்பளைங்க மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. ஏன் உன் மேல கூட ஆசையா ஊத்துறாங்க, என் மேல ஊத்தத்தாலே இல்ல. அட ஏன் கோணங்கி இதுக்கு போய் அழற? உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு தானே என் ஜாதி தனத்தெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். கவலைய விடு, நான் எதுக்கு இருக்கேன்? பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். பெருசாவும் வர மாட்டேங்குது, சின்னதாவும் வர மாட்டேங்குது. பங்காளி, சின்னதா என்ன, சின்னதே வந்துருச்சு. ஒரு சோப்பு. சோப்பு
சோப்பு போட்டுற வேண்டியதுதான். 2 டீ. எனக்கு வேணாமா? 2 டீயும் எனக்கு தான். அப்பதான் யோசனை வரும். அதுக்கு முன்னால எனக்கு வந்துருச்சு. இப்ப அவன் கையில இருக்கிற சோப்பு என் கைக்கு வரணும். அப்படிங்கிற அப்படியே அமைக்கு வாசிப்போம். இப்ப பாரு. டேய் கோபால, இங்க வாய. என்ன கொனங்கி? கோபால, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேள. ஒரு ஊர்ல ஒரு காக்காயும் நிறைய இருந்துச்சான். அது நம்ம ஊர் காக்கா தான். அந்த காக்கா என்ன செஞ்சுதான்? காணு பறந்துச்சான். சோப்போடவா? இல்ல, இப்படி. அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த வழியா நரி வந்திருக்குமே. புத்திசாலி பையன். அந்த நரி வந்து காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப சவப்பா இருக்கிய, ஒரு பாட்டு பாடிடுச்சான். உடனே காக்கா காக்கான்னு பாட்டு பாடிச்சா. வந்துருச்சா, நரி எடுத்துக்கிட்டு ஓடிடுச்சா. அது உங்க காலத்து காக்கா. எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால்ல வச்சுட்டு பாட்டு பாடுமே. அப்ப நரி ஏமாந்துடுமே. அப்படி போட ரொம்ப விவரமான பையன்தான். நான் ஏமாற மாட்டேன். சோப்ப குடு. ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்குற? எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம். குடு.